தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? இப்ப நம்ம பரமனும், இளமதியும் அப்படியே வெளியில அப்படியே சுத்திக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பரம இளமதிக்கு ரோட்டு கடையில சாப்பாடு வாங்கி குடுக்குறாப்புல. அது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு நம்ம பரமனே வந்து பாத்தீங்கன்னா, இளமதிக்கு ஊட்டி விடுறாங்க. ஸோ இளமதிக்கு இதெல்லாம் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, திருப்பியும் வீட்டுக்கு வர்ற வழியில ஆப்போசிட்ல ஒரு குல்பி ஐஸ் வண்டி வருது. ஸோ அந்த வண்டிய பார்த்த உடனே இளமதி, "எனக்கு குல்பி ஐஸ் வேணும் வாங்கி குடு" அப்படின்னு கேட்க, பரம இருந்துகிட்டு, "இந்த நேரத்துல குல்பி ஐஸ்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அதனால வேணாம்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. "இல்ல எனக்கு வேணும். அன்னைக்கு மட்டும் நைட்டு நீ குல்பி ஐஸ் வாங்கி தரேன்னு சொன்னல்ல" அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி குல்பி ஐஸ வாங்க வச்சுடுறாங்க நம்ம இளமதி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம போய் குல்பி ஐஸ வாங்கி இளமதி கிட்ட குடுத்து 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, அங்க போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்து, "ஆமா நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார் ஐஸ் சாப்பிடுறதுக்காக வந்தோம்" அப்படின்னு பரம சொல்ல, இந்த இளமதி, "வேணும்னே பாருங்க சார், நான் கூட வேணான்னு சொன்னேன். இவன் தான் எனக்கு ஐஸ் சாப்பிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்துட்டான்" அப்படின்னு இளமதி சும்மா நக்கலுக்கு பேச, அதுக்கப்புறம், "சார் நான் காதலிக்கிற பொண்ணு தான் சார், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் இவங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இளமதியும், "ஆமா சார் என் லவ்வர் தான் ஆசைப்பட்டான்னு தான் நான் அழைச்சுக்கிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க நான் பத்திரமா இவன அழைச்சிட்டு போய் வீட்ல விட்டுர்றேன்" அப்படின்னு நம்ம இளமதியும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்பும் பொழுது, வண்டி ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டே வராங்க. தள்ளிக்கிட்டே வர்ற நம்ம பரமனும், இளமதியும் ரொம்ப சூப்பராவே ரொமான்டிக்காவே பேசிக்கிட்டே வராங்க. ஸோ கடைசியா வீட்டுக்கு வந்து நம்ம பரம விட்டுட்டு, "ஆமா இப்ப எப்படி போவ? தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா?" அப்படின்னு கேட்க, "நான் ஏன் தள்ளிக்கிட்டு போறேன்?" அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்து பைக்க செல்ஃப் ஸ்டார்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாப்புல நம்ம பரம. "இப்ப மட்டும் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு" கேட்க, "இல்ல பைக்ல வந்தா சீக்கிரமா வந்து உன்னைய விட்டுட்டு போயிடுவேன்ல, அதனால உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் பொய் சொன்னேன்" அப்படின்னு பரம சொல்ல, இளமதிக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் என்ன, பரம போகும்பொழுது இளமதிய பார்த்து, "ஐ லவ் யூ இளமதின்னு" சொல்லிட்டு போறாப்புல. இங்க நம்ம இளமதி நடந்ததெல்லாம் நினைச்சு பயங்கர ஹாப்பில இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்க பரமனும். இப்ப விடிய காலையில பரமன எழுப்புறாங்க. ஆனா பரம போர்வக்குள்ளாரையே கனவு கண்டுகிட்டு இருந்துகிட்டு எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறாப்புல. கடைசியா நம்ம பிரியாவோட லவ்வர் அங்க வர்றாப்புல. அங்க வந்து பரமனை எழுப்பி பரமன்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. என்ன விஷயம் அப்படிங்கிறது அடுத்த வாரம் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.